அண்மை செய்தி. அந்தமான் நிக்கோபரின் தலைநகரம் போர்ட் பிளேயரின் பெயர் ஸ்ரீ விஜயபுரம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த பெயர் மாற்றத்திற்கான காரணம் என்ன? மேலும் விவரங்கள் என்னென்ன? அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்தினுடைய தலைநகராக போர்ட் பிளேயர் விளங்குகிறது. இந்த போர்ட் பிளேயரினுடைய பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என்று தற்போது மத்திய அரசு பெயர் மாற்றம் செய்திருக்கிறது. எதற்காக இந்த முடிவு என்றால், நாட்டை காலனி ஆதிக்கத்தின் சுவடுகளில் இருந்து விடுவிக்க வேண்டும், காலனி ஆதிக்க மனநிலையை இந்தியர்கள் விட்டொழிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தொடர்ச்சியாக பேசி வருகிறார். அவருடைய தொலைநோக்கு சிந்தனைக்கு ஏற்ப காலனி ஆதிக்கத்தினுடைய அந்த அம்சத்தை தாங்கி இருக்கக்கூடிய போர்ட் பிளேயர் என்ற பெயர் மாற்றப்பட்டு தற்போது ஸ்ரீ விஜயபுரம் என்று பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டுல பல யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது. குறிப்பாக லட்சத்தீவு, அதே போல அந்தமான் நிக்கோபார், தாத்ரா நகர் ஹவேலி, தமான் தையூ, இந்த மாதிரி பல யூனியன் பிரதேசங்கள் இருந்தாலும் இந்த அந்தமான் நிக்கோபார் என்பது மிக முக்கியமான யூனியன் பிரதேசங்களில் ஒன்றாக திகழ்கிறது. வங்கக்கடல் பகுதியில் அமைந்துள்ள மிக முக்கியமான ஒரு யூனியன் பிரதேசம் தான் அந்தமான் நிக்கோபார். இங்கு பல தரப்பட்ட மக்கள் வசித்தாலும் அதிக அளவில் தமிழ் மக்கள், அதே போல கேரள மக்கள், ஒடிசாவை சார்ந்தவர்கள் மற்றும் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர்கள் தான் இங்கே அதிகமாக வசிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த தலைநகரினுடைய பெயர் மாற்றப்பட்டிருப்பது மிக மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. இது இந்த போர்ட் பிளேயர் என்கிற பெயர் என்பது காலனி ஆதிக்கத்தின் மரபுகளை கொண்டிருந்தாலும் இந்திய விடுதலை போராட்டத்தில் தேசம் பெற்றக்கூடிய வெற்றியை குறிக்கின்ற விதமாகவும் ஸ்ரீ விஜயபுரம் என்ற பெயர் சூட்டப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார்ல மத்திய அரசு பெயர்களை மாற்றுவது ஒன்றும் இது புதிதல்ல. ஏற்கனவே அங்கிருந்த பல தீவுகளுடைய பெயரை மத்திய அரசு மாற்றி இருக்கிறார்கள். அங்க இதுவரைக்கும் பெயரே இடப்படாத 21 தீவுகளுக்கு பரம்பீர் சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரர்களுடைய பெயர்களை மத்திய அரசு சூட்டி இருக்கிறது. அதாவது பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 21 தீவுகளுக்கு, பெயரே இல்லாத தீவுகளுக்கு அவர் பரம்பீர் சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரர்களுடைய பெயரை சூட்டி இருக்கிறார். அதே போல அந்தமான்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐலாண்டு தீவு இருக்குது. அது ராஸ் ஐலாண்ட் என்று சொல்லுவார்கள். இங்கிருந்து செல்லக்கூடிய எந்த சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் அங்கு செல்லக்கூடிய மிக முக்கியமான தீவுகளில் ஒன்றாக ராஸ் ஐலாண்ட் இருக்கிறது. அந்த ராஸ் ஐலாண்டுடைய பெயரை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தீவு என்று மத்திய அரசு சில ஆண்டுகளுக்கு முன்பு பெயர் மாற்றம் செய்தது. அதே போல ஹேவ்லாக் ஐலாண்ட், நீல் ஐலாண்டு சில தீவுகள் இருக்கிறது. இவையும் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய தீவுகள் தான். அங்கு கூட்டம் கூட்டமாக பல தீவுகள் இருந்தாலும் எல்லா தீவுகளும் மனிதர்களோ சுற்றுலா பயணிகளோ செல்ல முடியாது. ஒரு சில தீவுகள் மட்டும்தான் சுற்றுலா பயணிகள் செல்ல முடியும். அப்படி சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய மிக முக்கியமான தீவுகளில் ஒன்றான ஹேவ்லாக் மற்றும் நீல் ஐலாண்டு பெயரை மத்திய அரசு ஸ்வராஜ் மற்றும் ஷாஹீத் தீவு என்று சில ஆண்டுகளுக்கு முன்பு பெயர் மாற்றம் செய்திருந்த நிலையில் தான் தற்போது தலைநகரையே மத்திய அரசு மாற்றி அமைத்திருக்கிறது. இன்னொன்றையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்த ஸ்ரீ விஜயபுரம் என்பது சோழ பேரரசினுடைய முக்கியமான ஒரு கடற்படை தளமாகவும் இந்த விஜயபுரம் விளங்கி இருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.